إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய நன்மைகளை பலன்களை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டதிட்டங்களை எல்லாம் நமக்கு இறை தூதர்கள் மூலமாகவும் அந்த இறை தூதர்களுக்கு வழங்கிய வேதங்களின் மூலமாகவும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்ட ஏராளமான விஷயங்களில் ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்பது நாம் நம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்களோடு இரத்த உறவுகளோடு உறவாட வேண்டும் என்ற ஒரு கட்டளை. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் உறவுகளை, இரத்த பந்தங்களை, நம்முடைய சொந்த பந்தங்களை அவர்களிடத்தில் உறவை முறித்து வாழ்வோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கைசேதத்தை நாம் அடைய முடியும் என்பதை திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயம் சூரா நிசா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், ஒத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்கிறீர்கள், இரத்த உறவுகளை துண்டிப்பதையும் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மிக பெரிய ஒரு எச்சரிக்கை. யாருக்கு நீங்க பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு. யாரை முன்னிறுத்தி நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்கள்? அல்லாஹ்வை முன்னிறுத்தி. அந்த அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு இரத்த உறவுகளை சொந்த பந்தங்களை துண்டிப்பதை விட்டும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்துவிட்டு அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 5989வது செய்தியாக, அர் ரஹீமு சிஜ்னத்து, உறவு இருக்கா இல்லையா, இந்த உறவு இது இறை அருளின் ஒரு கிளை. இறைவனுடைய அருள் இருக்கா இல்லையா, அந்த அருள்ல இந்த உறவு என்பது ஒரு கிளை. ஃபமன் வஸலஹா வஸல்துஹு, ஆகவே அதனுடன் யார் ஒட்டி வாழ்கின்றாரோ அவருடன் நானும் உறவு பாராட்டுவேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அந்த உறவோடு ஒட்டி வாழ்கிறார்களோ அவரோடு நானும் உறவு பாராட்டுவேன். ஒமன் கத்தஹா கத்தஅதுஹு, அதை யார் முறித்துக் கொள்கிறாரோ அவரை நானும் முறித்துக் கொள்வேன். இவ்வளவு பெரிய எச்சரிக்கை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? உறவை யார் முறித்துக் கொள்கிறாரோ அவரை நானும் முறித்துக் கொள்கிறேன் என்று இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இதே கருத்துப்பட செய்தி இன்னொரு ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து முடித்த போது உறவு இருக்காயில், இந்த உறவு எழுந்து அல்லாஹ்வுடைய அரியாசனத்தை அர்ஷுடைய ஒரு காலை பிடித்து கொண்டு அது சில செய்திகளை சொல்லியது. உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோரிய இப்படி நான் நிற்கிறேன் என்று உறவு அல்லாஹ்விடத்தில் சொன்னது. உறவு சொல்லிச்சாம், அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை பிடித்து கொண்டு உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோரிய இப்படி நிற்கிறேன். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், கால அல்லாஹ் கூறுகிறான், ஆம், உன்னை இந்த உறவை பேணி நடந்து கொள்பவனுடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் என்பதும், உன்னை துண்டித்து விடுபவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பதும் உறவாகிய உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று அல்லாஹ் உறவிட்ட கேட்டான். அந்த உறவு சொன்னது, ஓகே அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த உறவு பதிலளித்தது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு செய்தியில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உறவை நாம் சாதாரணமாக நினைத்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்கள் ஒட்டி உறவாடாமல் பிரிந்து பகைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் எல்லாம் பார்க்கலாம். உறவு என்பது எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? பாசத்துடைய வெளிப்பாடு, நேசத்துடைய வெளிப்பாடு. பாசம் அதிகரிக்க உறவை நாம் பேணுவோம். நேசம் அதிகரித்து என்று சொன்னால் நம்முடைய உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழ்வோம். இந்த பாசத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ் அன்பை, பாசத்தை 100 மடங்காக பங்கிட்டான். 100 மடங்கு பாசங்களாக ஆக்கிறான். அப்படி பங்கிட்ட உடனே அவற்றில் ஏறத்தாழ 99 பாகங்களை அல்லாஹ் தன் பக்கமே வைத்துக் கொண்டான். மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்கத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறக்கி இருக்கிறான். இந்த ஒரு பங்கு பாசத்திட்ட தான் நாம் எல்லாம் இன்னைக்கு தாய் ஒரு மகனிடத்தில், பிள்ளைகளிடத்தில், பெற்றெடுத்த பிள்ளைகள் தங்களுடைய தாயிடத்தில், தங்களுடைய சொந்த பந்தங்களிடத்தில் காட்டக்கூடிய பாசம் இருக்கா இல்லையா? இது எல்லாம் ஒரே ஒரு பங்கு தான். அப்ப இதை விட 99 மடங்கு அதிகம் அல்லாஹ்வுடைய பாசம் என்பது. அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவிலா அருளாளன், நிகரிலா அன்பாளன்.
அல்லாஹ்வுடைய பாசத்துக்கு நீங்க இந்த விஷயத்தை நாம அளவுகோலா எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பங்கு பாசம்தான் இந்த உலகத்தில் நாம காட்டக்கூடிய பாசங்கள். இதை விட 99 மடங்கு அதிகம் அல்லாஹ்வுடைய பாசம். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த பாசம் என்னுடையது. அன்புக்குரியவர்களே, அந்த பாசத்தை நாம் இழக்கணுமா? அல்லாஹ்வுடைய கருணையை நாம் இழக்கணுமா? நாளை மறுமையில அல்லாஹ் நம்மை கருணை பார்வை கொண்டு பார்க்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை நாம் பட வேண்டி இருக்கும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, உறவு என்பது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு அடிப்படை விஷயம். நாம் நம்முடைய உறவினர்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் உறவினர்கள் குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலே 33வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வ ஊலுல் அர்ஹாம் பஅதுஹும் அவுலா பஅலின் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேத பிரகாரம், அல்லாஹ்வுடைய வேதப்படி இரத்த உறவுகள் தான் ஒருவருக்கு ஒருவர் மிகவும் நெருக்கமானவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வேத பிரகாரம் இந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல உங்களில் ஒருவருக்கொருவர் ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? உலில் அர்ஹாம், இரத்த உறவுகள் தான். அவங்க தான் ரொம்ப பக்கத்துல, ரொம்ப நெருக்கமானவர்கள். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார் 8வது அத்தியாயம் 75வது வசனத்தில் இதே மாதிரியான வசனம், வ ஊலுல் அர்ஹாம் பஅதுஹும் அவுலா பி பஅலின் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வின் வேதத்தின்படி இரத்த உறவுகளே ஒருவருக்கொருவர் தகுதியானவர்கள். எப்படிப்பட்ட வாசகம்! இதெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். இந்த வசனங்களை மறந்துவிட்டு நாம் உறவுகளை துண்டித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டார்கள் சொன்னால், அந்த விஷயத்தில் சுய விருப்பம் கொள்வது எந்த மூமின்களுக்குமே தகாது. நல்ல விளங்கிக்கணும். அல்லாஹ் உறவுகளோடு சேர்ந்து வாழ சொல்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்? இவனுடைய உறவு நமக்கு தேவையில்லை, இவனிடத்தில் நாம் வெட்டித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய வேத வரிக்கு நாம் இப்படி என்ன மதிப்பளிக்கிறோம்? இப்படி இது மட்டுமல்ல, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் நன்மை செய்வதாக இருந்தால் உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தையருக்கு நன்மை செய்யுங்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்வது யார் தெரியுமா? உறவுகளைத்தான் அல்லாஹ் சொல்லுவான். நெருங்கிய இரத்த பந்துகளைத்தான் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் பேசுகிறான். 4வது அத்தியாயம் சூரா நிசா 36 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக ஆக்காதீர்கள். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். இந்த பெற்றோர் தான் ரொம்ப நெருக்கம். அதுக்கப்புறம் தான் உறவினர்கள், இரத்த பந்தம் வரும். ஒரு மனுஷனுக்கு அதிகமாக உறவாடுவதற்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் அவனை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள். ஆனால் இந்த தாய் தந்தையர்கள் விஷயத்தில் கூட உறவை பேணக்கூடிய அந்த நிலையில் இன்னைக்கு சில மக்கள் சருகிவிடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். தன்னை வணங்கும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு தன்னுடைய வணக்கத்துக்கு அப்புறம் அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுறான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான். ஒபிதில் குர்பா, உறவினர்கள், ஒல் யதாமா, அனாதைகள், ஒல் மசாகீன், ஏழைகள், ஒல் ஜாரில் குர்பா ஒல் ஜாரில் ஜுன்பி, உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், ஒ சாஹிபில் ஜன்பி, உடன் இருக்கும் நண்பர்கள், ஒபினி சபீல், வழிப்போக்கர்கள், ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்கள் அடிமைகள், இவர்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யக்கூடிய பட்டைகள்ல முதல் பெற்றோர்கள், இரண்டாவது உறவினர்கள். இப்படி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலின் ஃபகூர், அகந்தையும் கர்வமும் கொண்ட எவரையும் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். எப்படிப்பட்ட அழுத்தமான வசனங்கள்!
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நீங்கள் செலவிடுவதாக இருந்தால், நம்ம பொருளாதாரத்தை செலவிட நினைக்கிறோம். எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவிட்ட பிறகு பொருளாதாரம் எஞ்சி இருக்கிறது. இந்த பொருளாதாரத்தை நான் எப்படி செலவிடுவது, யாருக்கு கொடுப்பது? இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா பக்ரால 215வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். எப்படி செலவிட வேண்டும், எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் மா அன்ஃபக்தும் மின் கைர், செல்வத்திலிருந்து நீங்கள் எதை செலவிடுகிறீர்களோ அது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உரியது. நீங்கள் நன்மையாக எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பொருளாதாரத்தை செலவிடுவது கூட முதல்ல யார்கிட்ட தெரியுமா ஆரம்பிக்கணும்? நம்முடைய இரத்த உறவுகள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அவங்கள விட்டுட்டு நீங்க வெளியில கொடுத்தீங்க வைங்களேன், நீங்க எவ்வளவு காசை கொடுத்தாலும் அண்ணன் செய்ய மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வருகிறது. உன் தம்பி, உன் கூட பிறந்தவங்க, ஒரு ரத்த பந்தம், உன்னுடைய தாய் மாமா, அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், ஆனா நீ அள்ளி அள்ளி வெளியே கொடுக்கிற. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எதை செலவிட்டாலும் முதலாவது முன்னுரிமை உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஒரு செய்தி என்னுடைய நினைவுக்கு வருகிறது. சொல்லாம இருக்கவும் முடியாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய விஷயத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறித்து சில அவதூறுகள், அவருடைய கற்பு விஷயமாக, ஒழுக்க விஷயமாக ஒரு அவதூறு ஒன்று பரவுகிறது. இந்த அவதூறினால் மிகப்பெரிய ஒரு சங்கடத்திற்கு சஹாபாக்கள் ஆளானார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆளானார்கள். ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய கற்பு ஒழுக்கம் சம்பந்தமாக என்னமே தெரியல, விழிப்பிதுங்கி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பரிசுத்த தன்மையை அல்லாஹ் விளக்கி, இந்த அவதூறுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவர்கள் தூய்மையானவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல இறக்குறான். இப்போ இந்த அவதூறை பரப்பியதில் சில சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதுல முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நெருங்கிய உறவினர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நெருங்கிய உறவினர் இருக்கக்கூடிய ஒருத்தர் மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடியவர், அவரும் இதை நினைச்சாரு, அடி விட்டு சொல்லட்டி பரப்பி விடுறாரு. உண்மை நிரூபணமாகிவிட்டது. அப்ப அபூபக்கர் கோபப்படுறாங்க. இது நியாயமான கோபம் தான், எல்லோருக்குமே வரும், எல்லாருக்குமே இந்த கோபம் வரும். என் மகளை பத்தி இந்த மிஸ்தஹ் தவறா சொல்லியிருக்கிறானே. இன்னும் சொல்ல போனா இந்த மிஸ்தஹ் யார் தெரியுமா? ஏழையா இருக்கிறாரு, கஷ்டப்படுகிறார். யாருடைய தயவுல வாழ்ந்துட்டு இருக்கிறார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தயவுல தான். இவங்க தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு செய்தி நடந்த உடனேயே அபூபக்கர் அவங்க என்ன செய்றாங்க? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என் மகளை பத்தியா இவங்க தப்பா சொன்னா, என் மகளை பத்தியா இவன் அவதூறு சொன்னா, இவனுக்கு நான் தானே கொடுத்துட்டு இருக்கிறேன், இவன் இப்படி சொல்லிவிட்டான்னு சொன்னால் இனிமேல் வல்லாஹின்னு சொல்றான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவனுக்கு நான் இனி ஒரு கால் என்ன செய்ய மாட்டேன், பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து முடிக்கிறார். இது நியாயமான ஒரு கோபம் தான், எல்லோருக்குமே வரும். அன்புக்குரிய இதை விட மேல எதுவும் கிடையாது. ஏன்னா ஒழுக்கம், மானம், மான மரியாதை தான் பெருசு. அந்த மானத்திலே ஒருத்த விளையாடினா நான் சும்மா விடுவோமா? விடமாட்டோம் தான். அதே மாதிரியான ஒரு சம்பவம். அப்போ அல்லாஹ் உடனடியா ஒரு வசனத்தை இறக்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்-நூர் என்ற அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வலா யஅதலி உலுல் ஃபல்லி மின்கும் வஸ்ஸஅதி அன் யூதுன உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் பொருளும் வசதியும் உடையவர்கள் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஏராளமான பொருளாதாரத்தை தந்திருக்கிறேன், வசதி வாய்ப்புகளை நான் தந்திருக்கிறேன்.
அப்படி உங்களில் பொருளும் வசதியும் உடையவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையிலே ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் தர்மங்களை கொடுக்காமல் இருப்பதற்காக ஒரு காலம் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், தொடருங்கள் என்றார் சொல்றான். நீங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, தொடருங்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் ஒல் யாஃபு, அடுத்தது பாருங்க ஒல் யாஃபு, அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அவங்க நீங்க மன்னிச்சிருங்க. இதுதாங்க வரமாட்டுக்கு நமக்கு நிறைய பேருக்கு மன்னிக்கிற பண்பை இல்லை. அவன் எப்படி, அவன் யாரு, என் தம்பி தான், என் அக்கா தான், என் மாமன் தான், என் மச்சான் தான், எங்க உம்மா தான் என்று சொல்லி இருந்தாலும் அவன் எனக்கு பாரதூரமான ஒரு காரியத்தை பண்ணிட்டான். மானத்தில் விளையாடினார்களா, கற்பொழுக்கத்தில் விளையாடினார்களா, இதுதாங்க பெருசா பார்க்கிறோம். அப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு விஷயத்துல டிக்ளேர் பண்ண உடனே அல்லாஹ் அடுத்து இருக்கிறான் ஒல் யாஃபு, அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், ஒல் யஸ்ஃபஹு, அவர்களை அலட்சியப்படுத்தி விட்டுருங்க, அவங்களை கண்டுக்கிடாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அலா, இதான் முக்கியமான பாயிண்ட், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஒவ்வொரு நாளும் தௌபா தேடுகிறீர்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன இதனுடைய அர்த்தம்? யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு என்று என்கிட்ட கேட்கிறீங்களே, நான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்ப இதை நீங்கள் மன்னியுங்கள், மன்னிச்சு அலட்சியப்படுத்துங்க, தொடருங்கள். அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கப்புறம் தான் கூட செய்றாங்க. இதான் பாயிண்ட், இதான் இங்க இது. இப்ப நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் தூக்கி வைங்க பாய், அவன் செஞ்சது, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் என்ன கூப்பிடல, அவன் வாசலுக்கு வரல, தூக்கி வச்சிடுறோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் படிப்படியா இருக்கிறது. ஆரம்பத்தில் தான் சொன்னேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை குறித்து முடிவு செய்து விட்டால் அதில் மூமின்களா இருக்கக்கூடிய எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ளுதல் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் நமக்கு பல விஷயங்களை சொல்லி காட்டுறான். சில ஜிம்மாக்களுக்கு சில ஜிம்மாவுடைய உரையில சொல்லி இருக்கிறோம், நாளை மறுமையிலே நரகத்துக்கு மேல பாலம் அமைக்கப்படும், அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும். அப்படி சொர்க்கத்துக்கு போகும் பொழுது உறவுகளும் அமானிதர்களும் போராடி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்களே, அந்த உறவுதான் உங்களை காப்பாற்றும், நீங்கள் பேணி அமானிதம் தான் உங்களை காப்பாற்றும். எப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன். இவ்வளவு பெரிய விஷயம், அல்லாஹ் மன்னிப்பா, நீங்க மன்னிங்க, நீங்கள் அடுத்தவர்களை மன்னியுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். அதானங்க இதோடைய அர்த்தம். நீங்க அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டாம் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்ப நீ மன்னி, அலட்சியப்படுத்தி, அலட்சியப்படுத்த இந்த தரஜா இறங்கி நினைக்கிறீங்களா? தரஜா இறங்கிடுமா? கூடுங்க, தரஜா அந்தஸ்து கூடும், மதிப்பு கூடும். யார் இடத்துல? மக்கள் இடத்துல நினைக்காதீங்க, படைத்த இறைவன் இடத்துல, அல்லாஹ் இடத்துல தரஜா கூறும். என் சொல்ல கேட்டு உறவுகளை பேணி வாழ வேண்டும் நான் என்று சொன்னேன், இவன் அந்த அடிப்படையில் உறவை பேணி வாழுகிறான் சொன்னால் அல்லாஹ் பாராட்டுவான். அதுதான் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை சொல்லி காட்டினேன். யார் உறவை துண்டிக்கிறாரோ அவரோடு அல்லாஹ்வும் துண்டித்துக் கொள்வான், யார் உறவை பேணிக் கொள்கிறார்களோ அவரோடு அல்லாஹ் என்ன செய்வான், உறவை பேணுவான். அல்லாஹ்வுடைய ஒரு சாதாரணமானதா? அல்லாஹ்வுடைய உறவுங்க, அல்லாஹ் நம்மை சேர்த்து அணைத்துக் கொள்வானே. அப்ப இதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட மேலானவர். ரசூலுல்லாஹ் யார் நமக்கு? உயிரை விட மேலானவர். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி யார் தெரியுமா? மூமின்களுக்கு அவருடைய உயிரை விட மேலானவர். அந்த நபி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நபித்துவத்துக்கு முன்னாடியே பெர்ஃபெக்டான வாழ்க்கைங்க. ரசூலுல்லாஹ் நபி ஆவறதுக்கு முன்னாடியே பக்கா ஜென்டில்மேன். உறவுகளை பேணக்கூடிய விஷயத்துல, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்துல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்துல ரசூலுல்லாஹ் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய கிரேட். ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை நம்ம பார்க்கலாம். ஆரம்பத்தில் வஹி வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் பயந்து ஓடி வராங்க. ஜிப்ரீலை பார்த்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவளை பார்த்த உடனே
ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், ஓடி வராங்க. பதட்டத்தோடு ஒரு விதமான பயத்தோடு வராங்க. அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவருடைய அந்த ஆசுவாசத்தை பார்த்து, அந்த படபடப்பை பார்த்து விட்டு அவர்களை ஆசுவாசப்படுத்துறாங்க. எப்படி ஆசுவாசப்படுத்துறாங்க? வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆயிஷா கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்ல ஆயிஷா, இல்ல கதிஜா, எனக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் காப்பாற்றுவாங்கள, பயப்படாதீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக்க லதஸில்ல ரஹிம, தாங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து வருகிறீர்கள். ஹதிஜா ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நீங்க உறவுகளோடு சேர்ந்து வாழ்றீங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, தஹமீலு கல்ல, சிரமப்படுவோரின் பாரத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், வறியவர்களுக்காக பாடுபடுகிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், சத்திய சோதனையில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கிறீர்கள். அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களே. என்ன விளங்குது? ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹ் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வகை செய்தியெல்லாம் வருகிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கலாம். அபிசீனியாவில் ஹிர்கல் என்ற மன்னர் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள்லாம் ஹிஜ்ரத் செய்து ஒவ்வொரு நாட்டுக்கு போறாங்க. அப்ப அபிசீனியாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நாட்டுக்கு வந்து அந்த முஸ்லிம்களை பார்த்து அந்த ஹிர்கல் மன்னர் சில விஷயங்களை கேட்கிறார். யாரப்பா, உங்க ஊர்ல ஏதோ நபி வந்திருக்கிறாருமே, அந்த நபி எப்படிப்பட்டவர், அந்த நபி என்ன பிரச்சாரம் பண்றாரு, இதெல்லாம் ஒரு மன்னர் கேட்கிறார் முஸ்லிம்கள் இடத்துல. அப்ப அந்த முஸ்லிம்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? மாதா யஅமுருக்கும் குல்த யகூலு யகூலு உபுதுல்லாஹ் வஹதா. அந்த நபி என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ் ஒருவனை வழிபடுங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக ஆக்காதீர்கள் சொல்லிட்டு, ஒத்துருக்கு மா யகூலுல் ஆபாவுக்கும், உங்கள் மூதாதையர் சொல்லி வருகின்ற அறியாமை கால கூற்றுகளை எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாங்க, ஓ யாமுருன பிஸ்ஸலாத்தி வஸ்ஸித்கி, தொழுகை நிறைவேற்றும்படியும் ஜக்காத் கொடுக்கும்படியும் அவர் உண்மை பேசும்படியும் எங்களுக்கு ஏவுகிறார். ஒல் அஃபாஃப, தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அவர் போதிக்கிறார். வஸ்ஸிலதி, உறவுகளை பேணும்படி எங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆரம்பத்தில் முஸ்லிம்கள் சொன்ன விஷயம் என்னது? உறவுகளை பேணும்படியும் எங்களுக்கு அவர்கள் கட்டளையிடுகிறார் என்று ரசூலுல்லாஹ் குறித்து ஆரம்பத்தில் இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோமே. அப்ப என்ன விளங்குதுல? உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நான் கொடுக்கணும். வெட்டி முறித்து பேச மாட்டேன், அவன் வீட்டு பாசப்படி நான் மிதிக்க மாட்டேன் சொல்வது ஒரு முஸ்லிமுக்கு நல்லதல்ல, ஒரு மூமினுக்கு நல்லதல்ல. இன்னிலிருந்து விடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த போதனைகளை கேட்ட பிறகாவது நாம் இன்னும் திருந்தவில்லை என்று சொன்னால் நம்மளை விட துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து உறவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து, உறவுக்கு உயிர் கொடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உறவுகள் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான போதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த உறவு தான் வந்து நிற்பாங்க. நமக்கு ஏதாவது கஷ்டம், ஏதாவது துன்பம், நல்லது கெட்டது, 1000 பேர் தான் வெளியே 1000 பேர் வெளியே வந்து நின்றாலும் உங்க நெருங்கிய உறவினர்கள் வந்து நிற்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவங்களோட நம்ம இணக்கமாக வாழணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் பல்வேறு செய்திகள் மூலமாக நமக்கு எச்சரிக்கையாக செஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புறீங்களா? நம்ம நம்புறோம், அப்படிதான் நம்புறோம். அல்லாஹ் ஒருவன் தான் நம்புறோம். மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது, அது கண்டிப்பாக அல்லாஹ் உண்டு பண்ணுவான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்ப நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றவர்கள் ஃபல் யஸில் ரஹிமஹு, தம் இரத்த உறவுகளை பேணி வாழட்டும்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். உங்களுடைய இரத்த உறவுகளை என்ன செய்யுங்க, பேணி நீங்கள் வாழுங்கள்.
அடுத்து சொல்றாங்க ஃபல் யுக்ரிமு லைஃபா, தம் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். ஃபல் யகுல் ஹைர் அவுலி யஸ்முத், ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமா இருங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அந்த மறுமை நாளையும் நம்புகிறார்களோ உறவுகளை பேணி வாழட்டும், விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். பேசினால் நல்லதை பேசுங்க, இல்லைன்னா வாய்மூடி அமைதியாக இருங்க என்று ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னத காத்திய, உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பார்த்தீங்களா? உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபிகளார் சொன்னார்கள். அதே மாதிரி இன்னும் சொன்னாங்க, பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணியவர் ஆக மாட்டார். நம்ம என்ன, நீ வந்தா நான் வரேன், நான் வந்தா நீ வா அப்படிங்கிறோமா இல்லையா? இது உறவு பேண்டது இல்லை. அவன் நம்மளோட வெட்டி வாழ ஆசைப்படுறான், உறவே வேணாங்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுபவர் ஆவார் என்று உறவுக்கு ஒரு இலக்கணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் நாம் விளங்கி உறவுகளோடு பேணி வாழ்ந்து உறவுகளை முறிக்காமல் நாம் நல்ல பாடிக்கு அந்த உறவுகளை கவனித்து நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி, உறவுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் உறவுகளோடு என்ன செய்ய இருந்துடக்கூடாது. அவங்க மார்க்கத்துக்கு முரணா நடந்தாங்கன்னா அப்ப கட்டு நிறைய பேர் உறவுகளோ சொந்தம்லோ பந்தம்லோ வரதட்சணை கல்யாணம், வீடு கொடுத்து கல்யாணம், ஆடம்பர கல்யாணம், நீங்க தானே உறவை பேணி வாழ சொல்றீங்க, அப்ப பேணதானே செய்யறோம். இந்த பேணுதல் இல்ல, மார்க்கத்துக்கு முரணா நடந்தார்கள் சொன்னால் உறவா கொள்கையா, உறவா அல்லாவான் வந்தா அல்லாஹ் முதல்ல, ஃபர்ஸ்ட் அல்லாஹ், ஃபர்ஸ்ட் மார்க்கம், அதுக்கப்புறம் தான் என்னது உறவுகளாம். அந்த உறவுகளை உங்க வாப்பா அம்மாவே அல்லாவுக்கு இணையாக்கும்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அந்த வாப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா நன்மை செய்யுங்கள், நல்ல விதத்துக்கு உறவாடுங்கள். மார்க்கத்துக்கு முரணாக உறவுகள் ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது. பிறந்த நாள் விழா, வீடு புகுந்து அதுக்கு ஃபாத்தியான ஓதி அதுக்கு மார்க்கம் காட்டித்தராத வழிபடியில் ஒரு விழா கொண்டாடினால், மௌலுது, கத்தம், ஃபாத்தியா, வரதட்சணை கல்யாணம், ஆடம்பர கல்யாணம், இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது. இந்த மாதிரி உறவுகள் விஷயத்தில் நாம் மனுஷனும் அப்ப தள்ளிதான் நிற்கணும். இதை அல்லாஹ் விரும்புவான். அப்ப இதை அடிப்படையை நாம் மனுஷன் புரிந்து கொண்டு உறவுகளை பேணக்கூடிய விஷயத்துல உறவுகள் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்தாங்கன்னா அந்த விஷயத்துல தள்ளி நின்று இப்படி உறவுகளை நாம் கட்டுக்கோப்புகள் வைத்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.